செல்விக்கா, சத்யாவுக்கு ஒன்றும் ஆகாதில்ல. எனக்கு நினைச்சாவே ரொம்ப பயமா இருக்குக்கா. ஐயோ, சத்யாவுக்கு எதுவும் ஆகவே கூடாதே. கடவுளே, சத்யாவை எப்படியாவது காப்பாத்திரணும்க்கா. அர்ஜுன் தம்பி, அழகாதையா, என் பிள்ளைக்கு ஒன்றும் ஆகாது. நான் கும்புற தெய்வம் என் பிள்ளை கை விட்டுறாதுப்பா. பிள்ளைக்கு ஒன்றும் ஆகாதுப்பா. நீங்க நினைச்சு நினைச்சு அழாதீங்கப்பா. எனக்கு தைரியம் இருக்கு. என் பிள்ளை நல்லபடியாக வந்துருவா. அவளுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. சின்ன பிரச்சனை தான் அப்படின்னு வந்து டாக்டர் கண்டிப்பா சொல்லுவாவப்பா. நீங்க அழாம இருங்கப்பா சத்த. எப்படிக்கா நான் அல்லாம இருக்க முடியும் சொல்லுங்கக்கா. நீங்களே எப்படிக்கா அழுகாம இருப்பியா? பிள்ளைக ரெண்டு பேரும் என்ன செய்துகன்னு தெரியல. வசந்தியை காட்டு அவ்வளோக்கா இருந்து பழக்கமே இல்லை அதுகளுக்கு. எப்படி பண்ணுதுக்கு என்ன பண்ணுதுகளோ தெரியல. அது வேற நினைச்சா பயமா இருக்கு. கண்டிப்பா ரெண்டு பேரும் அழுதுட்டு தான் இருக்குங்கன்னு நினைக்கிறேன். அதெல்லாம் வசந்தி நல்லா பார்த்து பாப்பா. பார்க்காம என்ன பண்ண போறா? வசந்தி பார்த்துக்கிருவா. நீங்க அதை எதுவும் நினைக்காதீங்கப்பா. வசந்தியக்கா பார்த்துக்கும். இதுக இருக்காதுக. ஏன்னா சத்யா கிட்டே இருந்து பழகுனதுக. உங்ககிட்ட கூட கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் இருக்காதுகல்லக்கா. பாருங்க, அப்போ வசந்தியை காட்டு மட்டும் எப்படி இருக்க போதுங்க? கண்டிப்பா அழுதுட்டு தாக்கா இருக்குங்க, அம்மா அம்மான்ட்டு. என்னப்பா பண்றது? அழுதாலும் பார்த்துக்க தானே ஆகணும். அவங்க அம்மா இன்னும் முழிக்கவே இல்லை. அவகிட்ட எப்படி கொண்டு வந்து கொடுக்க முடியும்? இல்லை அவ தான் தூக்க முடியுமா? டாக்டர் எப்பப்பா வரேன்னு சொன்னாங்களாம்? டாக்டர் இப்போதாங்க போனாங்க. அந்த பார்த்துட்டு வந்து சொல்றோன்னு சொல்லியிருக்காங்க. ஒரு கல்லு பட்டதா இவ்வளோ தூரத்துக்கு அவ முழிக்காத அளவுக்கு ஆகும்? அதான்ப்பா அர்ஜுன் தம்பி, எனக்கு ஒன்றும் புரியல. ஒரு கல்லு பட்டதா இந்த அளவுக்கு ஆகுதே. சத்யாவுக்கு ஒன்றும் ஆகாது இல்லக்க? ஆகாதுப்பா, அழுகாதியா. உங்க மாமா வேற வாரன்னாரு, காணும். மாமா வேணும்னா பாப்பா ரெண்டு பேர்த்திட்டையும் போக சொல்றீங்களா? ஏன்னா மாமாட்டனா தாத்தா தாத்தான்னு கொஞ்சம் நேரம் இருப்பான் பிள்ளைய. வசந்தியக்காவை விட எனக்கு பிள்ளைல நினைச்சா வேற பயமா இருக்கு. அழுது ஆர்ப்பாட்டம் பண்ண போதுங்க. ஒரு பிள்ளைய நல்லா பார்த்துக்க, ரெண்டையுமே சமாளிக்கணும்ல. மாமா வேற உடம்பு சரியில்லாதவர். என்ன பண்ண போகுதுன்னு தெரில வசந்தியக்கா. பேசாம பிள்ளை ரெண்டையும் சோனியை தூக்கிட்டு போக சொல்லுவோமாப்பா? சோனியே மாசமா இருக்க பிள்ளை. எப்படிக்கா பிள்ளைய ரெண்டையும் தூக்கி கொண்டு போய் வச்சிருக்கோம்? வேற வழி. சோனி கிட்ட இப்பதான் பேசினேன். சோனி அக்காக்கு என்ன ஆச்சுன்னு கேட்டுட்டு சொல்லுமா வரேன் அப்படின்னு இருக்கா. பேசாம சோனி இங்க வந்தா அப்படின்னா நேரா போய் பாப்பா ரெண்டு பேரும் தூக்கிட்டு போய் உங்க வீட்டுல வச்சு பார்த்துக்கூடின்னு சொல்லுவோமா? ஏன்னா வசந்தி கிட்டையும் பிள்ளை இருக்காதுங்க. சோனி கிட்டனா அழகா இருந்துக்குங்க. ஒரு தடவை சோனி வீட்டுக்கு கூட போயிட்டு அழுதுட்டு தான் வந்துச்சுங்க. அது மாதிரி சோனி கிட்ட அமுச்சு விட்டா கூட கொஞ்ச நேரத்துக்கு இருக்குங்கப்பா. சோனி கிட்ட அமுச்சு விடலாம்க்கா. ஆனா அவங்க வீட்டுல எதுவும் அவங்க மாமியார் மாமனார் ஏதாவது சொன்னாங்கன்னா? ஐயோ, அவங்கெல்லாம் அப்படி இல்லப்பா. அந்த இன்னொருத்தி இருப்பா பாரு, அவங்க கொழுந்தனார் பொண்டாட்டி, அவ மட்டும் தான் கொஞ்சம் ஒரு மாதிரி. மற்றபடி அவங்கெல்லாம் தங்கமானவங்கப்பா. அதெல்லாம் பார்த்துக்கிருவாங்க. சோனி இப்போ வந்தான்னா அப்படிதான் சொல்லி விடணும்னு நினைக்கிறேன். சரிக்கா, அது மாதிரியே பண்ணுங்க. டாக்டர், பாத்தீங்களா? சத்யாக்கு எந்த பிரச்சனையும் இல்லைல்ல டாக்டர்? அர்ஜுன், என்ன சொல்றதுன்னு தெரியலப்பா. தலையில சரியான அடி பலமா பட்டிருக்கும் போல. அதான் கொஞ்சம் ட்ரீட்மெண்ட் நிறையவே கொடுக்க வேண்டியது இருக்கு. தேவைப்பட்டா தலையில ஆப்ரேஷன் கூட பண்ண வேண்டிய சூழ்நிலை வரும் தம்பி. ஐயோ, என்ன சொல்றீங்க டாக்டர்? ஆபரேஷன் பண்ற அளவுக்கு ஆகிருச்சு? இருக்க சுச்சுவேஷன் பார்த்தா அப்படிதான்ப்பா தெரியுது. என்னால நம்பவே முடியல. ஆனாலும் அவ்வளோ பெரிய கல்லு தான் டாக்டர். அவ்வளோ பெரிய கல்லு தான் பக்கத்துல கிடந்தது. எப்படி விழுந்தது? யார் தூக்கி போட ஏதாவது பாத்தீங்களா? இல்லையே, யாருமே இல்லையே பக்கத்துல. சத்யா பாப்பா ரெண்டு பேர் மட்டும்தான் இருந்தாங்க. பாப்பா ரெண்டு பேருக்கு சாப்பாடு ஊட்டிட்டு இருக்கையில தான் இந்த நிலைமை. எப்படிப்பா யாருமே கவனிக்காம இருந்தீங்களா? ஷோ, மேஜரா இருக்கு. ஏதோ ஏதோ ப்ராப்ளம் இருக்கு, பெரிய ப்ராப்ளம். எக்ஸ்ரே ஸ்கேன்ல எடுத்து பார்த்தா கரெக்டாக தெரிஞ்சிடும் நினைக்கிறேன். ஆனால் ஏதோ ஆப்ரேஷன் பண்ணுற மாதிரி தான்ப்பா இருக்கு. அவங்களுக்கு எந்த ஒரு சுய நினைவும் இல்லாத மாதிரி இருக்காங்க. பார்க்கலாம். நீங்கள் வேணா கொஞ்சம் பேசி பார்க்குறீங்களா அவங்க கிட்ட? இப்போ கொஞ்சம் ட்ரீட்மெண்ட் கொடுத்ததுக்கு எது இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கான்னு பார்க்கலாம். சரிங்க டாக்டர், நான் சத்யா கிட்ட பேசுறேன். நீங்கள் பேசி பாருங்க, இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கான்னு பார்க்கலாம். இல்லைன்னா பார்ப்போம். நெக்ஸ்ட் லெவல் என்ன ஆப்ரேஷன் தான். அதை விட்ட தவிர வேறு ஒன்றும் பண்ண முடியாதுப்பா. எக்ஸ்ரே ஸ்கேனில் பார்த்தா தெரியும். டாக்டர், காசை பற்றி கவலைப்படாதீங்க. எவ்வளோ செலவானாலும் பரவாயில்ல. என்னோட பொண்டாட்டி சத்யாவை நீங்கள் காப்பாற்றி கொடுத்துடணும் டாக்டர். பயப்படாதீங்கப்பா. ஆனால் உயிருக்கு எந்த வித பிரச்சனையும் இல்லைன்னு தான் தோணுது. உயிருக்கு எந்த வித பிரச்சனையும் இல்லைல்ல டாக்டர்? ஆமாம். மற்றபடி வேற என்ன ப்ராப்ளம் என்னன்னு பார்க்கலாம். நான் போயிட்டு சத்யா கிட்ட பேசலாமா டாக்டர்? பேசுங்க அர்ஜுன், பேசி பாருங்க எப்படின்னு. ஆனால் ஒரு ஆள் தான் போகணும். கொஞ்சம் சவுண்ட் இல்லாமல் மெதுவாக அமைதியாக பேசுங்க.
ஆ சரிங்க டாக்டர். ஓகேப்பா. செல்விக்கா வெயிட் பண்ணுங்க, நான் போயிட்டு சத்யா கிட்ட பேசிட்டு வரேன். சரிங்கப்பா. அவ காதுக்குள்ளார அழகா அவள்கிட்ட எப்படி எப்படி பேசணுமோ பேசுங்கப்பா. சரிங்களா? சரிங்கக்கா, நான் பார்த்து பேசுறேன். போங்க. சத்யா, சத்யா, ஜூன் மாமான்னு எப்போ பார்த்தாலும் சண்டை போட்டுட்டே இருப்பிய சத்யா. இப்போ என்ன பண்ணிட்டு இருக்க? நானும் உன்கிட்ட எவ்வளோ கூப்பிடுறேன், பேசுகிறேன், திரும்பி ஒரு பதில் கூட பேசாமல் பாட்டுக்கு படுத்திருக்கே சத்யா. உனக்கு என்னாச்சு? ஏன் சத்யா அப்படி இருக்க? சொல்லு சத்யா. சத்யா, இங்கே பாரு, உன்னோட அர்ஜுன் மாமா வந்திருக்கேன். பாப்பா 2 பேரையும் விட்டு விலகவே மாட்டியே. யார்கிட்டையும் கொடுத்தாலும் ஐயோ பாப்பாவை ஒழுங்கா பார்த்துக்க மாட்டாங்கன்னு உங்கள் அம்மாவை கூட நம்ப மாட்டியே. இப்போ யாரை நம்பி விட்டுட்டு இப்படி படுத்திருக்க மயக்கத்தில்? சொல்லு சத்யா. பாப்பா 2 பேரும் வசந்தியை காட்ட அள்ள போகிறாங்க சத்யா. எழுந்திரிச்சு வா, நம்ம வீட்டுக்கு போகலாம். பாப்பா 2 பேரையும் பார்க்கணும் இல்லையா? வா. இனியா குட்டியும் இதழியா குட்டியும் என்ன பண்ணதுங்கன்னு தெரியல. உன்னை தான் அம்மா அம்மான்னு கூப்பிட்டுட்டே இருக்குங்க உன் பின்னாடியே. இப்போ என்ன பண்ண, அழுதுட்டு இருக்க போதுங்க சத்யா. எந்திரிச்சு வாயேன் போவோம். பாவம் சத்யா, பாப்பா 2 பேரும் உன்னையே தேடி தேடி அலைய போதுங்க பாரு. நீ வா சத்யா, நம்ம வீட்டுக்கு போகலாம். எப்போ பார்த்தாலும் கோவப்பட்டுட்டு நான் என்ன சொன்னாலும் சண்டை போட்டுட்டே இருப்பியே. இப்போ என்ன எதுவுமே பேசாமல் உன் பாட்டுக்கு படுத்திருக்கா? சொல்லு சத்யா. ஏன் சத்யா இப்போ பேசுகிற வாய், அந்த கோவப்படுற மூஞ்செல்லாம் எங்கே போச்சு? ஆ சொல்லு சத்யா. ப்ளீஸ் சத்யா, எந்திரி சத்யா. ஒரு செகண்ட் கூட உன்னோட பேசாமல் என்னால் இருக்க முடியாது. எந்திரி சத்யா. எனக்கு பயமா இருக்கு சத்யா. டாக்டர் எதுவும் ஆப்ரேஷன்றாங்க, தலையில மேஜர் ஆப்ரேஷன் பண்ணணுன்றாங்க. எனக்கு நினைக்கும் போதே பயமா இருக்கு. ஒரு சின்னதா ஒரு கல், சின்னதும் இல்லை பெரிய கல். யாரு தான் சத்யா நமக்குன்னு எதிரி இருக்க கல் தூக்கி போடுற அளவுக்கு? நான் யார் கூடயும் புண்படுத்துற மாதிரி பேசக்கூட மாட்டேனே. ஏன் இப்படி பண்ணியிருக்காங்கன்னு தெரியலையே. யாரை தூக்கி போட்டிருப்பா? அந்த கல்லை தூக்கி போட்டுதான் நீ இந்த அளவுக்கு ஆகிட்டா? எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டுக்கு சத்யா. இப்ப கூட என்னை போய் பேசுங்க, ஞாபகம் வந்தாலும் வரலாம் முழிக்கலாம் அப்படின்றாங்க. ஆனா நீ அப்படியே தான் இருக்க. என்னோட வாய்ஸ் உனக்கு கேக்குதா கேட்கலையான்னு எனக்கு தெரியவே இல்லை. கேக்குதா கேட்கலையான்னு சொல்லு சத்யா. நான் இவ்வளோ நேரம் உன் கூட பேசிட்டு இருக்கனே, உனக்கு கேட்கவே இல்லையா? சொல்லு. எதுக்காக தான் இப்படி படுத்திருக்குன்னு எனக்கு தெரியல. உங்க அம்மாவும் பாவம் வெளியில அழுதுட்டு இருக்காங்க. அம்மாவை விடு, நம்ம பாப்பாவை என்ன பண்ண போறோம்? யாரு பார்த்துப்பா? என்கிட்ட கூட அதிக நேரம் இருக்க மாட்டாங்க. உன் கூட தானே இருப்பாங்க. இவ்வளோ நேரம் உன்கிட்ட பேசிட்டே இருக்கேன். என்ன சத்யா நீ பாட்டுக்கு அமைதியா இருக்கா? நான் பேசுறதுல உனக்கு கேக்குதா இல்லையா? எழுந்துரு சத்யா, வீட்டுக்கு போகலாம். ச்சே, டாக்டர் போய் பேசுங்கப்பான்னாங்க. ஆனா சத்யா எழுந்திருக்கவே இல்லையே. சோனி, எதுக்காக என்ன இவ்வளோ ஃபாஸ்டா நீ வர சொன்ன? விஷயம் என்னன்னு கேட்கறதுக்கு அதுக்கும் எதுவுமே பதில் சொல்லல. வேமா வாங்க வீட்டுக்கு, வேமா வாங்கன்னு மட்டும்தான் சொன்னேன். என்ன சோனி, என்ன ஆச்சு உனக்கு? எதுக்கு இப்போ சோகமாவும் இருக்கிறா? அருண், சத்யாவை ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணிருக்காங்களாம்ப்பா. சத்யா சிஸ்டரா? ஏன் என்னாச்சு சோனியா உங்களுக்கு? ஏதோ தலையில அடிபட்டுச்சான், அதனால ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணிருக்காங்களா. அவ இன்னுமே முழிக்கவே இல்லையாம்ப்பா. எனக்கு பயமா இருக்கு. பாப்பா 2 பேரும் என்ன பண்றாங்கன்னே தெரியல. சத்யாவை விட்டுட்டு இருக்கவே இருக்காதுங்க, அழுதுட்டே இருக்குங்க வேற யார் கூட இருந்தாலும். ஆனா இப்போ வசந்தி சித்தி கிட்ட வீட்டுல விட்டுட்டு ஹாஸ்பிட்டலுக்கு அம்மா அர்ஜுன் மாமா சத்யா மட்டும் போயிருப்பாங்க போல. பாப்பா வேமா போயிட்டு ஹாஸ்பிட்டல்ல பார்க்கணும் இருக்கு சத்யாவை. அப்படி எப்படி சோனி அடிபட்டுச்சு? அட கடவுளே.
ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்றது, அதுவும் மயக்கமா இன்னுமோ? அருண், வெளியில லீக்கே ஆகலையாப்பா பிளட். ஏதோ உள்ளேயே சரியான பலமான இடிப்புல. ஆனா வீங்கி மட்டும்தான் இருந்திருக்குங்க போல. எல்லாம் பார்த்துட்டு சொன்னாங்களாம். ஆனா எப்படி என்னன்னு தான் தெரியவே இல்லை. சரி சரி, எந்த ஹாஸ்பிட்டல் என்னன்னு கேட்டியா? ஆ, கேட்டேன். சரி வா கிளம்பலாம். எங்க அம்மா அப்பாலாம்? அவங்க கிட்ட நான் சொல்லலையே. ஏய், சொல்லாம எப்படி போறது? கூப்பிட்டு சொல்லிட்டே போயிடலாம். டேப்லெட் போட்டாங்கப்பா, தூங்கிட்டு கூட இருப்பாங்க. வேணாம், எழுப்ப வேணாம், நம்ம மட்டும் போகலாம் வா. அப்போ ஓகே வா. நீ சொல்றத பார்த்தாலே எனக்கு பயமா இருக்கு. பிளட்லாம் வெளியே லீக் ஆயிடுச்சு அப்படின்னா கூட ஓகே தான். பட் உள்ளே இருந்துச்சுன்னு வையே, அதுதான் பெரிய ப்ராப்ளமே. இன்னும் முழிக்கவே இல்லைன்னு வேற சொல்லிட்டு இருக்கா. அது வேற என்ன பிரச்சனைன்னு தெரியல. அதான் அம்மா சொன்னாங்க. எனக்கும் பயமா தான் இருந்துச்சு. அர்ஜுன் மாமா ஒரே அழுகையா பாத்துக்கோ. அவன் பார்க்க தான் அப்படி, ஆனா சத்யாவுக்கு ஏதாவது ஒண்ணுன்னா துடிச்சு போயிடுவான். அவனால தாங்கிக்கிறவே முடியாது. அதான். சரி வாங்க, டைம் ஆயிட்டே இருக்கு, சீக்கிரம் கிளம்பலாம். இப்ப கூட ஃபோன் பண்ணி டாக்டர் பயப்படுற மாதிரி தாண்டி சோனி சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னு அம்மா சொன்னாங்க. அதை நினைச்சாதான் எனக்கு ரொம்ப பயம். சரி சரி வா சோனி, ஒன்றும் ஆகாது. ஆ, அதை விட பாப்பா 2 பேரும் நினைச்சாதான் ரொம்பவே பயமா இருக்கு. எப்படிதான் பாப்பா 2 பேரும் அவங்க அம்மா விட்டுட்டு இருக்க போறாங்களோ தெரியல. ம், ஆமா.